An organic compound A on treatment with aqueous ammonia, organic compound A treatment with aqueous ammonia and heating form compound B. I don't know. I have a zero idea. Which on heating with the, yes, now I got an idea. Only two reactionsல வந்து நம்ம இதை எடுத்துக்குவோம். ஒரு காம்போ வந்து ஹாலஃபார்ம் ரியாக்ஷனுக்கு இந்த காம்போ எடுத்துக்கோ, இன்னொரு ரியாக்ஷன் குறிப்பா NaOH Br2 bromoform, இன்னொரு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப்மன் bromomide ரியாக்ஷன். அப்ப ஹாஃப்மன் bromomide ரியாக்ஷனா ஸ்டார்டிங் மெல் should be அமைடு. அப்ப B should be அமைடு. அப்ப அமைடா இருக்கணும்னா அமோனியாவை ஏதோ கூட நம்ம ஹீட் பண்ணி நமக்கு அமைடு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த ஏதோ ஆசிடா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஃபார்ம்ஸ் ஏ காம்பவுண்ட் சி. ஓகே, பி ரியாக்ஷன் காம்பவுண்ட் சி. இது அமீன், ஒரு கார்பன் கம்மியா இருக்கும் ஒன் டைம். இந்த மாலிகுலர் ஃபார்ம்ல அடிச்சா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரு பென்சின் இருக்கு, ட்ரை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த யூபேக் நேம் கேட்கறான், ஏபிசிடி. இப்போ வரிசையா பாருங்க, நான் வந்து எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மட்டும் வரைஞ்சார ஒரு பிரைமரி அமீன், அரோமேட்டிக் அமீன் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு கார்பன் கம்மியா இருக்கும் இல்லையா, அப்ப நான் ஸ்டார்டிங்ல இருந்து என்னால ஈஸியா எழுத முடியும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆசிடா இருந்திருக்கணும். அதுல நான் அமோனியா போட்டு ஹீட் பண்றச்ச இட் பிகம் வாட் அப்படின்னா இட் பிகம் அமைடு. இதுல வந்து நான் ஆஃப்மன் புரோமைடு போடுறேன், அதாவது கே கேஓபிஆர். இது எப்படியும் கொடுக்கலாம் சில சமயங்கள்ல. கேஓபிஆர் கொடுக்கலாம், NaBr இப்படியும் கொடுத்துருப்பான் சோடியம் வச்சு. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வி கெட் வாட் அப்படின்னா, எதுக்கு நான் தேவையில்லாம எழுதிக்கிட்டு ஒரு கோடு போட்டா போதும். ஸ்வை திஸ் ஒன். ஸோ சிம்பிள்ல எவ்வளவு சிம்பிளா இருப்பார் இந்த கொஸ்டின். அடுத்து போயிருவோம்.